ஹாய் கைஸ், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி அந்த டெசர்ட் ரைடு வந்து என் டாட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் சஃபாரியில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் வித் டிரைவர் கூட. இப்போ செகண்ட் சைட் சீன் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டர் 8 சீட்டர் காரில் வந்துட்டு எங்கள் 5 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் தான். அப்படியே ஃபுல்லாகவே டெசர்ட் போயிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நானும் என்னடா இது நாமளாக போயிட்டே இருக்கேன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வேறு போனால் நமக்கு டெசர்ட்டு அந்த மலை மாதிரி மண் வந்து மலை மாதிரி மேலே கீழே அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டே இருக்குது. அதில் வந்து அந்த சஃபாரி ஏற்றுறாங்க. அது ஏற்றும்போது செம்ம பயமாக இருக்கும், ரொம்பவே பயமாக இருக்கும். அந்த ஜீப் வந்து கவுந்துருமான்னு ரொம்ப பயமாக இருக்கும். நான் கூட என்ன இது டெசர்ட்டில் கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவமே நடக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் பெல்ட்டு போட்டுக்கணும் டைட்டாக. ஃபோனெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் ஃபோனில் வீடியோ எடுக்கிறது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ எதுன்னு பார்த்திங்கன்னா, துபாயில் அது இந்த டெசர்ட் சஃபாரி வீடியோ தான். ஏன்னா நம்ம வந்துட்டு பெல்ட்டு போட்டுக்கணும் டைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் கையில் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிடுவார். முடிஞ்சால் தான் நம்மளால் முடிஞ்சால் தான் வந்து இந்த வீடியோவை எடுக்க முடியும். நம்ம வியூவர்ஸ்க்கு நான் காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ கைஸ் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன தான் டிரைவிங் வந்து சேஃபாக டிரைவர் பண்ணாலும் அது வந்து நம்ம அந்த சஃபாரிலேருந்து கீழே கவுந்து விழுந்துருமான்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த மேடு மேலே ஏற்றி இறக்கி அவங்க வளைப்பாங்க. பயங்கரமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் வந்து நான் செகண்ட் டைம் வந்து இதை என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே பிடிச்சது தான் இது. ஆனால் இந்த வாட்டி செகண்ட் டைம் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லா இடத்துக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனது தான் நான். ஆனால் இந்த வீடியோ தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் கைஸ். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இது போயிட்டே தான் இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே தான் இனிமேல் தரமான சம்பவமே இருக்க போகுது. அதனால் கைஸ் கண்டினியூவாக பாருங்கள் கைஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிரைவர் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவார், வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, பெல்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். பெல்ட் போடாமல் அந்த டைமில் அந்த சஃபாரியில் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கார்லேருந்து கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் அவங்க ஓட்டுவாங்க. ஆனாலும் நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், நம்ம கீழே விழுந்துருவோமான்னு. அதெல்லாம் தாண்டி அந்த டிரைவர் வந்து அவ்வளோ போல்டாக கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தெரியுமா அவர். அவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணார். நானே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நிகழ்ந்துட்டேன். துபாயில் டிரைவர்ஸ் வந்து இந்த டெசர்ட்டில் வந்து இப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறாங்களேன்னு வந்து ரொம்பவே அமேசிங்கான ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ரொம்பவே அவங்கள பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. துபாயில் வந்து இந்த அளவுக்கு டிரைவர்ஸ் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கைஸ், துபாய்க்கு போகிறவங்க கண்டிப்பாக டெசர்ட் சஃபாரி கண்டிப்பாக ஒரு வாட்டி போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அந்த ட்ரிப்பில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ட்ரிப்பில் வந்து கண்டிப்பாக இது வந்து வரும். இது இல்லாமல் வந்து டெசர்ட் சஃபாரி இல்லாமல் வந்து துபாய் ட்ரிப்பே வராது. 100% நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஸோ அதனால் கைஸ், நீங்கள் வந்து துபாய் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏப்ரல் மந்தில் மே மந்தில் போகவே போகாதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக செப்டம்பர் நவம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து பிளான் பண்ணிவிட்டு பக்காவாக போங்க. அப்போ தான் கிளைமேட் வெதர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா துபாயில். ஏன்னா அவள் வந்து எனக்கு சொன்னது, நான் செகண்ட் டைம் போகும்போது நல்லா ஹாட்டில் தான் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நான் என்ஜாய் பண்ணி தான் வந்தேன். ஸ்கின்னே வந்து பயங்கரமாக கலர்லாம் டேன் ஆகி போச்சு, அந்தளவுக்கு ஆகிடுச்சி. அதனால் நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க கைஸ், ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் நவம்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் என்ஜாயபிளாக இருக்கும் அந்த ஜேர்னி வந்து. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் போங்க. வீடியோஸை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இனிமேல் தான் நம்ம போய்ட்டு அந்த இடத்த ரீச் பண்ண போகிறோம். அங்கே போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பார்க்குறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மணல் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே வரியாக நம்ம மூவிஸ்லாம் பார்ப்பேன். நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். விஜயும் ஜோதிகாவும் பண்ண சாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? எனக்கு விஜய் அண்ட் ஜோதிகா அவங்க 2 பேரும் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மூவி நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வியூவர்ஸ்க்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன். ஆனால் அந்த சாங் ரொம்ப நல்ல சாங், நல்லாயிருக்கும். தேவா மியூசிக்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.